ஆவியினால் நிரம்பி இருக்கிறதுனா நம்முடைய எல்லா அம்சங்களும், எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாமே ஆவியானவருடைய தாக்கத்துக்குள்ளாக வேண்டும். அப்புறம் இந்த கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோல், அங்கே ஆவியானவருடைய முழுமையான கண்ட்ரோலுக்குள்ளே வர வேண்டும். ஆவியினால் நிரம்புவதுன்னா அதுதான். அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாருங்கள். ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது பாருங்கள், பாவ பின்னணியிலேருந்து வரோம். எல்லாரும் பாவிகள், அப்படி தான் வேதம் போதுக்குது. ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஆகிறது? ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லியிருக்கு. எது புதுசாச்சு? அவன் அப்படியே பெரிய பரிசுத்தவான் ஆயிடல உடனே. எல்லாம் புதிதாயினா முன்ன ஆண்டவரோடு எந்த தொடர்பு இல்லாமல் துண்டிக்கப்பட்டவனாக இருந்த ஆண்டவர்கிட்டருந்து இப்போது ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். பெரிய காரியம் அது. ஆண்டவரோடு ஒரு உறவு வந்துடுது, கனெக்ஷன் கிடைச்சிருது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவனுடைய பாவங்களை ஆண்டவர் நினைப்பதில்லை. இப்போது அவனை ஏற்றுக்கொள்கிறார், அவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படியெல்லாம் சில காரியங்கள் நடக்குது. அப்படி தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய மனதின் எண்ணங்கள்லாம் சுத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஓவர் நைட் ஒரே நாளில் மாறுவது கிடையாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு ரோமர் 12:2, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறார். கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம்னா வேற ஒரு மனுஷனாக மாறுங்கன்றார். அப்போ மனம் புதிதாகும் போது தான் நம்ம வேற ஒரு விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறோம், வேற ஒரு மனுஷனை போல ஆக ஆரம்பிக்கிறோம் வெளிப்படையாக. இந்த மனம் புதிதாகிறது உடனே நடக்கிறது இல்லை. அது நாளடைவில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, ஆவியானவருடைய கிரியை கொண்டு நடக்கிற ஒன்று. அப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம் இல்லையா? அப்போ பாவத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம் என்னென்னா சுயநலம். ஒருத்தன் பாவின்னு சொன்னால் அவன்கிட்ட பார்க்குற முக்கியமான அடையாளம் என்னென்னா சுயநலம். தனக்குன்னு வாழ்வான். நான் என்னது இப்படி தான் பேசுவான். அதுதான் பாவியினுடைய அடையாளம். அதுதான் நான் முதல்ல எல்லாத்தை காட்டணும், மற்றவங்களாம் அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மனசை மாற்றுறாருல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சுயநலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆவியானவருக்கு நம்ம உள்ளத்தை திறக்கும் போது ஆவியானவர் நம்ம மாற்ற 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 ஆவியினால் நிரம்ப 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 என்ன ஆகுறது? மற்றவர்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிக்கிறோம், வேற விதத்தில் கொஞ்சம் வாழ ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்குது பாருங்க. அதிகமாக அப்படி நம்ம மாறுகிறோம். நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் முன்ன வேற விதமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் வேற விதமாக மாறுது. பழைய முன்ன ஆசைப்பட்ட காரியங்களே இப்போ ஆசைப்படுறதில்லை, முன்ன விருப்பப்பட்ட காரியங்களே விருப்பப்படுறதில்லை, முன்ன நாம் எண்ணுகிறது போல எண்ணுகிறது இல்லை, முன்ன பேசுறது போல பேசுறது இல்லை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உண்டாயிட்டே வருது. ஏன்னா ஆவியினால் நிரம்பி கொண்டு இருக்கிறோம்.